பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். துன்பு எல்லாம் தவிர்த்து உல அன்பு எல்லாம் நிரம்ப இன்பு எல்லாம் அளித்து என் தனி தந்தையே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருட்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். பிறவி துன்பம் மூலமாக எல்லா துன்பங்களையும் நீக்கி இறைவன் மீது பக்தி உள்ளம் முழுவதும் நிரம்ப இன்பத்தை எனக்களித்த என் ஒப்பு உயர்வு அற்ற எனது தனி தந்தையே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். துன்பு எல்லாம் தவிர்த்து உல அன்பு எல்லாம் நிரம்ப இன்பு எல்லாம் அளித்த என் தனி தந்தையே என்ற அகவல் வரி 1115 1116 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். உடல் பெண் கூறு என்றும் உயிராகிய ஆன்மா ஆன்ம அம்சம் என்றும் அறிந்துள்ளோம். உடல் பெண் கூறு என்றும் உயிராகிய ஆன்மா ஆண் அம்சம் என்றும் அறிந்துள்ளோம். இதில் ஆன்மா நித்தியமனமானது, கடவுள் அருள் நிலையாக இருக்கின்றது. இந்த அகநிலை ஒன்றே உலகியல் வாழ்வில் சுக நிலை பெற வேண்டி இருக்கின்றது. உறவு உடல் சுக மலன் உணவிலே தோன்றி மறையும். ஆன்மா சுகமென்று அழியாது ஓங்கும். ஆன்மாவுக்கு அருளே அன்னை, பெற்ற தாய் ஆம். இந்த ஆன்மாவுக்கு உள்ளும் புறமும் ஒவ்வொன்றும் அறிவோம். பிண்ட தேகமாகிய உருக்குள் ஆன்மா விளங்குவது போன்று ஆன்ம வடிவுக்குள் கடவுள் அருள் உண்மை விளங்குகின்றது. ஆன்ம வடிவமும் அதன் உள்ளொளியும் பெண்ணும் ஆணுமாக அக இன்பத்தில் விளங்கும். இங்கு உயிர் தந்தையாக கொள்ளப்படுவது அக திருவருளாம். அகத்திலே அன்பு நிரம்பி நிரம்பி துன்பமாகிய இருள் நீங்குகின்றது. அன்பாகிய ஒளி ஓங்குகின்றதாம். இது உயிர் தந்தையின் அருள் செயலாக உள்ளதாம். உலகின் எண்ணற்ற தந்தை தன் தனையாருக்கு எந்த அளவு அன்பும் இன்பமும் செய்திட முடியும். அந்த அற்ப அன்பும் இன்பமும் கூட புலன் அளவில் தோன்றி மறைவதாம். இந்த அருட்பெரும் ஜோதி பெரும் தந்தை வழங்குகின்ற அன்பும் இன்பமும் நிறைநிலையில் அன்பு வடிவம், அதாவது சுத்த தேகம், இன்ப வடிவம் ஞான தேகம் ஆகிய இரண்டும் அருள் வடிவில் பிரணவ தேகத்தில் இருந்து அனுபவிக்கும்படி செய்வதாம். இதுதான் உயிர் தந்தையின் உயர் நிலையாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய உயிர் தந்தையினுடைய இயல்பை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். இந்த மெய்ஞான விளக்கத்தில் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான
அந்த அகவல் வரி பாடல் மூலமாக துன்பம் எல்லாம் தவித்து உள்ளே அன்பு எல்லாம் நிரம்ப இன்பம் எல்லாம் அளித்த என் தனி தந்தையே என்று ஒரு அற்புதமான அகவல் பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்களும் பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். அப்போது பிறவி துன்பம் முழுவதாக எல்லா துன்பங்களையும் நீக்கி இறைவன் மீது உள்ள அன்பு முழுவதும் நிரம்ப இன்பத்தை எனக்களித்த என் உயர் அற்ற எனது தனித்தந்தையேன்னு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய உரை விளக்கத்திற்கு மிஞ்சி சாமி பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் வித்தியாசப்பட்டு இருக்கு. அது பிறர் துன்பத்தை போப்பது போல என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்றார். அதே நிலையில நம்மளுடைய சாமி சரவணானந்தா அவர்கள் அருட்பெரும் ஜோதி பெரும் தந்தை வழங்குகின்ற அன்பும் இன்பமும் நிறைநிலையிலே அன்பு வடிவம், அதாவது சுத்த தேகமும் இன்ப வடிவம் ஞான தேகம் ஆகிய இரண்டும் அருள் வடிவில் பிரணவ தேகத்திலே இருந்து அனுபவிக்கும்படி செய்கிறதாம். இதைத்தான் உயிர் தந்தையினுடைய உயர் செய்யலாம். அப்போ அகத்திலே அன்பு நிரம்ப 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 துன்பமாகிய இருள் நீங்குகின்றது, அன்பாகிய இன்பமாகிய ஒளி ஓங்குகிறதாம். ஆகவே அதை உயிர் தந்தையினுடைய அருள் செயலாக உள்ளதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான் நிறைய செய்திகள் உங்களுக்கு சொல்லுகிற போது நம்மளுடைய அனுபவ நிலையைத்தான் நம்ம உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே உண்மையான ஞானத்தை நாம் நோக்கி பயணப்படுகிற போது இந்த உலகியல் வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை இறைவனோடு இணைந்து ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று சில நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. ஒரு விஷயத்தை உருவாக்குவது என்பது ரொம்ப நாள் ஆகும். ஆனால் அந்த நிகழ்வை உடனே தனக்கு சாதமாக வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் பாருங்கள் மனித இனம். அது அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல. அதற்காக அந்த சாமானியன் செய்யக்கூடிய அந்த வார்த்தையால் விவரிக்க முடியாத துன்பத்தை கடினமான செயலால் உருவாக்கக்கூடிய எத்தனையோ ஆண்டுகள் கிடைக்கும். 25 ஆண்டுகள் அல்லது 20 ஆண்டுகள் கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி இருக்கு பாருங்க. அந்த வெற்றிக்கே சில பேர் பங்கு போட்டு கொள்ளக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கு. நிறைய பேர் பார்க்குறேன். இன்னைக்கு கூட காலையில் எழுந்தவுடனே எனக்கு ஒரு 2 மணி 3 மணி இருக்கும். 2 மணி 2:20 நினைக்கிறேன். நான் இன்னமும் பெரிய ஒரு இடத்துல வாழக்கூடிய, உங்களுக்கு சொல்லணும்னா மகேந்திரா சிட்டின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். சென்னைக்கு அருகாமையில் எங்கள் ஊர் பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் அருகாமையில் இருக்குது. அங்கே பெரிய பெரிய கம்பெனிகள், என்ன கம்பெனின்னா நம்மளுடைய BMW கார் இருக்குது. அது இல்லாமல் நிறைய கம்பெனிகள் இருக்குது. அங்கே நிறைய ஐடி கம்பெனிகள்லாம் உருவாகிட்டு இருக்குது. இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனியில் ஒரு 1,00,000 பேர் வேலை செய்யக்கூடிய நிலை இருக்குது. நிறைய கம்பெனிகள் அங்கே இருக்குது. பட்டர்ஃப்ளை, அப்புறம் இந்துஸ்தான் லீவர், நிறைய கம்பெனிகள், ரெனால்டு நிசான் போன்ற கம்பெனிகள்லாம் உருவாகிட்டு இருக்குது. அங்கே நல்ல ஒரு அந்த மக்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு கோரிக்கைகளும் ரெக்ரெஷன் என்று சொல்லக்கூடிய கம்பெனிகள்லாம் இருக்குது. கிளப்புகள் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்க போது அங்கே ஒரு மக்கள் பயன்படுத்தக்கூடிய நிறைய வியாபாரத்தலமாக இருக்குது. எனக்கும் என் மனசுலையும் தோணுது. ஆனால் நம் மனம் அது ஆசைப்படலை. பெரிய கம்பெனி, நிறைய வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் கொண்ட இடத்துல நம்ம வாழக்கூடிய நிலையாக அந்த நிலை இருக்குன்றதை நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை காலையில் நடக்குது. என் தாயும் என் தந்தையும் என் கூட இருக்கிறாங்க. என் மனைவியும் மகனும் பெரிய இடத்துல என்னை கூட்டு போய் காட்டுற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போய் நம்ம பெரிய ஒரு எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து இருக்குது.
அதை ஒருவர் வந்து வாயால் சொல்லிட்டாருன்னு சொல்லி அதற்கு அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியால், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரினுடைய தலைவர், நிறைய பேர் இருக்கும் இல்லையா, அவங்க மகன்கள் எல்லாம் இன்னைக்கு பெரிய இடத்துல ஒரு இடத்துல நிறைய பணங்களை கொண்டு இன்னைக்கு நிறைய அந்த அந்த பொருள் செல்வத்தை விட அவங்களுக்கு புகழ் செல்வம் இருக்குது. அவங்க சமீபத்தில் அவங்கெல்லாம் பார்க்குறேன், கொடுப்பதற்கு மனம் இல்லை. அதாவது ஒருவருக்கு தெரிகிற வரை அந்த விஷயம் தெரியாதுங்க. தெரிந்த பிறகு தன்னை வாயால் எடுத்துக்க சொன்னாங்க. ஏற்கனவே நிறைய சொத்துக்களை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை கடைபிடித்த என்னை பார்த்தாவே அவங்களுக்கு இது, இவன் எப்பனா சாக மாட்டானா, இவனால தானே இருக்குது அப்படின்னு நின்றாங்க. ஆனால் நம்ம அந்த யோக நெறியிலும் மரணமில்லா பெருவாழ்வை அடையக்கூடிய அந்த நிலைக்கு போயிட்டுருக்குறோம். நமக்கு அந்த புற சொத்துக்கள் வேண்டாம், அக சொத்து தான் வேணும். இருந்தாலும் கூட அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர வேண்டும். ஒருத்தர் இன்னைக்கு நிறைய இடத்துல இன்னைக்கு நிறைய சொத்துக்களுடைய மதிப்பெல்லாம் இன்னைக்கு ஏறி போயிட்டு இருக்குது. இருந்தாலும் எப்படியாவது செய்யலாமா, அதற்கு ஒரு வழக்கறிஞரை வைத்து என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய நிலையிலே இன்னைக்கு மனித சமுதாயத்தில் சேர்ந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அதைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. துன்பம் எல்லாம், இந்த துன்பு எல்லாம் தவிர்த்து உல அன்பு எல்லாம் நிரம்ப இன்பு எல்லாம் அளித்த என் தனி தந்தையே. அப்போ அந்த அன்பு வடிவமான ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலையை உணர்ந்து கொள்ளணும். அப்போ அந்த நிலையை அவன் உணர்ந்தால்தான் உண்மையான வாழ்க்கை நிலையை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே. துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இந்த கொல்லா நிலையெல்லாம் கடந்து இறைவனோடு இறைவனாக மாறக்கூடிய நிலையில உருவாக்கக்கூடிய சாமி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளினுடைய திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை இறைநிலையோடு கலந்து உயிர்கலப்பு பெற்று அந்த ஏக இறைவனை நினைத்து உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று எல்லாமல்ல இறைவனை மீண்டும் ஒரு முறை வணங்கி உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார மீண்டும் மீண்டும் வழங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.